ஹாய் ரீசெண்டா எந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம் எடுத்தாலும் சரி அதுல வந்து இன்ஸ்டாகிராம் தான் போட்டு அடிக்கிறாங்க. ஏன் ரீசெண்ட் பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் மேப்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து டிட்டோ ஸ்னாப் சாட்டை பார்த்தே தான் காப்பி அடிச்சது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பிரைவசி கன்சர்ன் இருப்பாங்கல்ல, ஆனா இது வந்து முழுக்க முழுக்க யாரெல்லாம் அவங்களுடைய அக்கௌண்ட்டை பப்ளிக்ல வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ஷேர் ஆயிருக்கு. ஸோ அதுல இருக்கவங்களே வந்து பாத்தீங்கன்னா சில பேர்லாம் கேர்லெஸ்ஸா ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அவங்களதெல்லாம் ஷேர் ஆன உடனே அது பயங்கரமா பேக் ஃபயர் ஆயிருச்சு. பட் ஆனா நம்ம கண்ட்ரிலாம் ஓப்பன் ஆகல, பட் சில கண்ட்ரீஸ்ல ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா அதை ரிப்போர்ட் பண்ணி இதுவெல்லாம் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சில கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த லொகேஷன் ஒன்று இருக்கும்ல, அது வந்து நீங்க டைரக்டா ஆஃப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம சைடே வந்து எல்லாருமே அதை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. எதுக்கு இது தேவையில்லாது, நான் போட்ட லைக் எல்லாம் எல்லாருக்குமே தெரியுது அப்படின்ற மாதிரி. ஸோ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபீட்லேயே வரும், என்னைய கூட சொல்லி இருப்பீங்களா என்ன எல்லா போஸ்ட்டுக்கும் லைக் போட்டுருந்தீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் லைக்கே போறது இல்லை. யார் அக்கௌண்ட்ல நான் எடுத்து 4-5 அக்கௌண்ட்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அந்த ஃப்ரெண்ட்ஸ் டேப்ல கூட என் லைக் வர மாட்டேங்குது, ஒரு 2-3 தான் வருது. அப்புறம் இந்த ரீபோஸ்ட் இது அப்படியே டிட்டோ எக்ஸல் என்ன இருக்கோ அது அப்படியே ஜெராக்ஸ் வச்சிருக்கா. எப்படி நம்ம ரீபோஸ்ட் பண்ண மாதிரி கமெண்ட் செக்ஷன் கீழே ஆட் பண்ணிட்டு நான் ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணலான்னு போனேன், அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீபோஸ்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து அதோடைய ஹை எண்ட் வந்து அணிஞ்சிச்சா. ஸோ அதால என்ன பண்ணுறதுனே தெரியாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ல விளையாடிட்டு இருந்தான், எப்படி ஃபாலோவர்ஸ் வந்து இப்படி இருக்கிறத வந்து சுருங்கி வைக்கிறது, அப்புறமா இஷ்டத்துக்கு டிஎம் இதெல்லாம் மாத்துறது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ அது போயிட்டு எதனா ஃபியூச்சரை வந்து கொண்டே வந்தாகணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். இன்னும் சில அப்டேட் எல்லாம் தியரிட்டிக்கலாக சப்மிட் பண்ணியிருக்கான். அதில் வந்து பிரோஜனமா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ்க்கு வந்து மானிட்டைசேஷன் பண்ணலாம். எப்படி யூடியூப்ல வந்து ஷார்ட்ஸ் போடுறப்போ நடுவில் ஆட் வருது இல்லை, ஸோ டிட்டோ அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் தியரியா தான் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக வராது, பட் இருந்தாலும் சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி வந்தாலும் மானிட்டைசேஷன் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதெல்லாம் தான் பார்த்தேன் ரெடிட்ல. ஸோ பார்த்தோன்னே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த ஒரு வீடியோ. சொந்தமாக நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும், மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ